அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவில் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது NHPC அப்படின்ற ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங். ஸோ அதோடைய ஜாப் பொசிஷனுக்கு தான் வந்து இது வேக்கன்சி வந்திருக்கு. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ஜாப் தான். ஸோ anyone கேன் அப்ளை ஃபார் திஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு இதுதான். ஸோ இதில் இது சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் நம்ம வந்து ப்ரீவியஸாகவே நிறையா பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து கரியர்ஸ் அப்படின்ற செக்ஷனில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் இன்ஜினியர்ஸ். ஸோ இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் இன்ஜினியர் சிவில், மெக்கானிக்கல் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல். ஸோ 3 விஷயத்துக்கு வந்து இங்கே வந்து மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி இன் சிவில். ஸோ ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும் வித் 60% மார்க் மினிமம் வந்து இருக்கணும். ஏஐசிடி அப்ரூவ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனத்தில் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 years. ஸோ இது வந்து முன்ன பின்ன வரும். நீங்கள் வந்து ஒரு ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டதுக்கு மாறலாம். ஸோ அந்த இது வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 29 வேக்கன்சிஸ் இந்த பொசிஷனுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி எப்படி வந்து பிரிச்சுருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ சேலரி டீட்டெயில்ஸ், அதே மாதிரி என்ன டிசிப்ளின், ஸோ என்ன டிசிப்ளினில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கணும், அண்ட் தென் எவ்வளோ வேக்கன்சி, ஸோ அப்பர் ஏஜ் லிமிட், அண்ட் தென் சேம் ஃபார் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா செக்ரட்டரி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸுக்கு அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்டு படிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அண்ட் தென் செக்ரட்டரிக்கு எவ்வளோ என்ன மாதிரியான இது தேவை அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஸோ டிசேபிள் பர்சனுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஃபினான்ஸ் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 number ஆஃப் போஸ்ட். ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எப்படி அப்ளை பண்ணுறப்ப எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காம்பன்சேஷன் பேக்கேஜ். ஸோ காம்பன்சேஷன் பேக்கேஜ்ன்றது ஃபஸ்ட் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சேலரி இந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்கலாம். இதை தவிர்த்து என்னென்ன வந்து உங்களுக்கு அலோவன்ஸ்லாம் தருவாங்கன்றதை இங்கே பெருசாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் நம்பர் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 lakh வந்து ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஆஃப்டர் ஃபினிஷிங் த ட்ரைனிங் யூ வில் பி பிளேஸ்ட் அட் வேரியஸ் லொக்கேஷன் இன் NHPC. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் அரௌண்ட் கண்ட்ரியில் வந்து லொக்கேட் பண்ணோம், உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் கேட் ஸ்கோர். மெரிட்டில் எடுத்துருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் CA ஆர் CMA ஸ்கோர் அண்ட் CA ஸ்கோர் ஃபார் ட்ரெயினிங் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஸோ தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டட் த கேட், அதுவும் 2021 நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் அவங்க மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ the candidate who are successfully completed and have merit level scores, so they can apply for this job. ஸோ அவங்களுடைய செலெக்ஷன் தான் மெரிட் பேஸ்டு இருக்கும். ஓகேவா? ஸோ the shortlisted candidates will be called to corporate office. ஸோ அவங்களுடைய இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக ஃபரிதாபாத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ட்ராவலிங் அலோவன்ஸ் வந்து ஆஸ் பர் ரூல்ஸ் படி பே பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம் என்னென்ன இதில் கேட் ஸ்கோர் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்ஸ்னால் CE. ஸோ இது நம்மளுக்கு யூஸ்வலாக தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுக்கும் கம்பெனி செக்ரட்டரிக்கும் CA ஆர் CMA ஸ்கோர்.
ஸோ நம்மளுக்கு கேட் ஸ்கோர் வந்துடும். ஸோ இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கோர், அதான் இது நம்ம கேட் எழுதுகிற மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த இதில் வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ தோஸ் ஆர் நீடட், இதை வந்து பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அக்ரிமெண்ட் ஆர் ஷியூரிட்டி பாண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் பாண்ட் வந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்றதெல்லாம் வந்து இங்கே தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு அப்ளை அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கேட் ஸ்கோர், அந்த சிஆர்சிஎம்ஏ சிஎஸ் ஸ்கோர் இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அந்த நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் அப்படின்றது 295 ருபீஸ். ஸோ இது வந்து எல்லாமே சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஆன்லைனில் தான் பே பண்ண முடியும். ஸோ த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி, நான் கிரிமி லேயர். ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மீது இருக்கக்கூடிய சிஎஸ்டி, பிடபிள்யூபிடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸோ இவங்களுக்குலாம் எதுவும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ்லாம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்டெப்ஸ் ஃபார் அப்ளைங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ கரியர் செக்ஷனில் போகணும். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் படிச்சுட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ அதுதான் இதில் இருக்குது. ஸோ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஃபைல் சைஸில் வச்சுக்கணுன்றதை இங்கே லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ரீட் அவுட். ஸோ இதுக்கடுத்த மெயினான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கரெக்டாக ரிஜிஸ்டர்டு வேலிட் ஐடி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நீங்களாம் வந்து தவறாக எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எப்போ வேணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட், சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை. ஸோ நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இதை தவிர்த்து யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இதை நான் சொல்லிட்டேன். ஆல் இண்டியா லெவலில் இதில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் கேட் ஸ்கோர் வந்து 2021 தான் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரியர் 2020 முடிச்சிருங்க அப்படின்னா இட் இஸ் நாட் வேலிட். ஸோ இதுதான் வந்து அதை தவிர்த்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு 22லேருந்து. ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/1/2022. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல் இல்லைனாலும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.